கிருஷ்ணன். அவன் தேவகி மற்றும் யசோதாவின் மைந்தனாக வந்துள்ளான். அவன் பிரபஞ்சம் முழுவதும் தன் குறும்புத்தனத்தாலும் அழகிய வடிவத்தாலும் இன்பத்தை பெறப்போவான். அவன் மேலும் புத்தி மற்றும் ஞானத்தால் அறிவு ஒளியையும் பெறப்போவான். பலம், புத்தி, அழகு மற்றும் ஞானத்தின் வடிவமாவான். இன்று உன்னை கையும் களவுமாக பிடித்து விட்டேன் கிருஷ்ணா. இனி எப்படி தப்பிப்பாய்? நின்று விடு கண்ணா, உன்னை நான் விட மாட்டேன். அவன் ஒரு நாள் என்னிடம் சிக்கட்டும். அவன் காதை திருகி யசோதா தாயாரிடம் ஒப்படைத்து விடுகிறேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா! வெண்ணெய் திருடன் கண்ணன் இன்றும் என்னிடம் இருந்து தப்பி விட்டான். அவன் கண்ணாமூச்சி ஆட்டம் ரொம்பவே அதிகமாகிவிட்டது. யசோதாவிடம் சென்று இதை பற்றி கூறியாக வேண்டும். கிருஷ்ணாவை பற்றி யசோதாவிடம் கூற வேண்டும். பலராமா, இப்போது இந்த வழியாக ஓடிப்போனவன் நம் கிருஷ்ணன் தானே? ஆமாம் தந்தையே, இது நம் கிருஷ்ணனே தான். அவன் எப்பொழுதும் குறும்பு செய்கிறான். இன்று மீண்டும் அவனை பற்றி அனைவரும் தாயிடம் சென்று குறை சொல்ல போகிறார்கள். கடந்த முறை தாயார் அவனை பெரும்பால் அடித்தார்கள். இன்னும் மாறவில்லை. அப்படியென்றால் இன்று கிருஷ்ணனை யசோதாவின் கோபத்திலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. என்னவென்று சொல் கௌரி. யசோதா, என்னுடன் வா, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். அனைவரும் ஒன்றாக வந்துள்ளீர்கள், என்னவாயிற்று? எங்கள் வெண்ணையை காப்பாற்று யசோதா. உன் கண்ணன் எங்கள் இல்லத்தில் உள்ள வெண்ணையை திருடி விட்டான். உங்கள் இல்லத்தில் உள்ள வெண்ணையை அவன் தொட்டு கூட பார்ப்பதில்லை. பாருங்கள், நிரம்பி உள்ளது. அவன் எங்கள் இல்லத்தின் வெண்ணையை மட்டும்தான் உண்கிறான். யசோதா, உன் மகன் ஒரு வெண்ணெய் திருடன். இன்று அவனை கையும் களவுமாக பிடித்தேன். இருந்தாலும் அவன் சென்று விட்டான். இன்று அந்த வெண்ணெய் திருடன் வரட்டும். நான் கொடுக்கும் தண்டனையில் இனி அவன் குறும்பே செய்ய மாட்டான். கண்ணா, கண்ணா! கண்ணன் வந்து விட்டான். வெண்ணையும் கொண்டு வந்து விட்டான். அன்பாக அனைவரும் பங்கிட்டு உண்ணுங்கள். சரி, உண்ணலாமா? நாம் இலையில் உண்ணலாமா? சரி. நீங்கள் அனைவரும் உண்ணுங்கள், நான் வருகிறேன். சரி, சரி. நீ எங்கு செல்கிறாய் என்று எங்களுக்கு தெரியும். ராதையை தேடி வெண்ணெய் கொடுக்க செல்கிறாய். இந்த
இந்த ராதா எங்கு சென்று விட்டாள்? ராதா, ராதா! கண்ணா, குறும்புக்கார கண்ணா, எங்கிருக்கிறாய்? ராதா, ராதா, நீ எங்கிருக்கிறாய்? ராதாவின் வடிவம் பிரதிபிம்பமாக உள்ளது. அன்பு, பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு உள்ளது. பிரபஞ்சத்தின் அன்பு அர்ப்பணிப்பு என்றால் ராதையே எடுத்துக்காட்டாக இருப்பாள். ஏன் சத்தம் போடுகிறாய்? நான் இங்குள்ளேன். வாங்கிக்கொள் ராதா, உனக்காக சுவையான வெண்ணெயை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமாம், தங்களுடைய தோழர்களையும் ராதாவையும் கள்ளத்தனத்தில் கூட்டாளியாக ஆக்குவது, இதற்கென்ன அர்த்தம்? ஆனந்தத்தை எவரேனும் தனியாக அனுபவிப்பார்களா தேவி? ஆனந்தம் பகிர்ந்து கொள்வதால் அதிகமாகும். என்ன இது? மீண்டும் வெண்ணெயை திருடி விட்டு வந்தாயா? நீதான் இப்படி வெட்கமே இல்லாமல் தினமும் வெண்ணெய் திருடுகிறாய். அதன் பிறகு எனக்கும் வெண்ணெய் தந்து திருட்டில் என்னையும் பங்கு கொள்ள செய்கிறாய். திருடும் போது உனக்கு வெட்கமாக இருக்காதா? ஆமாம், ஒரு முறையும் இப்படியே தலையை ஆட்டிவிடு. கோகுலம் என்னுடையது, கோகுல மக்களும் என்னுடையவர்கள். ஆனால் வெண்ணெய் அவர்களுடையது. வெண்ணெய் பாலிலிருந்து வருகிறது. பாலை தருவது பசு. பசு என்னுடைய தாய். தாய் தரும் வெண்ணெயும் என்னுடையது தானே. பிறகு அது எப்படி திருட்டாகும்? எனக்கு திருட்டென்றால் வெறுப்பு. இந்த வெண்ணெயை நான் உண்ண மாட்டேன். இதை எடுத்து சென்று விடு. சரி, முதலில் வெண்ணெயை உண்டுவிட்டு திருட்டுக்கான தண்டனையும் கொடுத்துவிடு. எனக்கு வெண்ணெய் வேண்டாம். மனமும் யமுனை தாயை போல் புனிதமானது. அந்த நம்பிக்கையில்தான் நான் வெண்ணெயை திருடுகிறேன். ஏனெனில் நீ இதை உண்டால் பிறகு இந்த திருட்டு புண்ணியமாக மாறிவிடும். நீ மட்டும் இதை உண்ணவில்லை என்றால் நான் பாவம் செய்தவனாக விடுவேன். அதனால் எனக்காக இதை உண்ணேன்.
அப்படியெனில் தாங்கள் வெண்ணெயை களவாடவில்லை, ஆனந்தத்தை தான் பகிர்ந்தீர்கள். நீ தரும் வெண்ணெய் போலவே உன் பேச்சும் இனிமையானது. ஒவ்வொரு முறையும் நீ பேசும்போது நான் அப்படியே மாறுகிறேன். நீ திருடன் மட்டும் அல்ல, சூழ்ச்சிக்காரன். ஒவ்வொரு முறையும் உன் பேச்சில் மயக்கி என்னை நீ வெண்ணெய் உண்ண வைக்கிறாய். அப்படி என்றால் என்றும் எனக்காக உண்ணேன். ஆனால் கிருஷ்ணா, இதையெல்லாம் இன்னும் எவ்வளவு நாட்கள் செய்ய போகிறாய்? என்னால் எத்தனை நாட்கள் என் ராதைக்கு இதை ஊட்டிவிட முடியுமோ அத்தனை நாட்கள் நான் திருடுவேன், அல்லது கையும் களவுமாக நான் மாட்டிக்கொள்ளும் வரையில். தாயே, நீங்களா? நீ என்னுடன் வா கண்ணா, இன்று நான் உன்னை விடமாட்டேன். இந்த கோகுலமே உன்னை திருடன் என்கிறதல்லவா? இன்று நான் அளிக்கும் தண்டனையில் நீ வெண்ணையையும் திருட்டையும் இரண்டையும் மறந்து விடுவாய். செல். கிருஷ்ணா, அவர்களால் உன்னை வெண்ணெய் திருடாமல் தடுக்க முடியுமா? ராதா கூறியது சரிதான். தங்களின் கிருஷ்ண அவதாரத்தில் வெண்ணெய் களவாடுவதை யாரால் தடுக்க முடியும்? என்ன செய்வது தேவி? அன்பென்னும் பால் மற்றும் பக்தி எனும் பானையில் உருவாகும் நம்பிக்கைதான் இந்த வெண்ணெய். இதை வேண்டாம் என்பது அன்பை வேண்டாம் என்று கூறுவதற்கு சமம். ராதா, கிருஷ்ணன் குறும்புக்காரன், ஆனால் நீ நல்ல பெண்தானே? அவனை விட பெரியவள். நீ ஏன் அவன் திருட்டுக்கு உடந்தையாக இருக்கிறாய்? அவனை ஏன் தடுக்க கூடாது? இந்த கேள்விகள் எல்லாம் நான் தான் கேட்பேன். எனக்கு பதில் சொல்லுங்கள். கிருஷ்ணன் கோகுலத்தில் இல்லாத போது உங்கள் இல்லங்களில் தயிர், வெண்ணெய் அல்லது நெய்க்கு தட்டுப்பாடு இருந்ததா? சரி, இப்பொழுது நீங்கள் வெண்ணெய் திருடி விட்டான் என்று புகார் பேசினீர்களே, இப்படி கிருஷ்ணன் வெண்ணெய் திருடுவதால் உங்கள் அவர் இல்லத்திலாவது ஏதாவது குறை ஏற்பட்டுதா என்ன? இல்லை, கோகுலத்தில் பால், நெய், வெண்ணெய்க்கு எப்படி தட்டுப்பாடு வரும்? எல்லாம் அளவுக்கு அதிகமாக உள்ளது. சரி, இந்த அளவுக்கு அதிகமான வெண்ணெயை கிருஷ்ணன் சிறிது உண்ணுவதால் உங்கள் தலை மீது ஆகாயம் அவிழ்ந்து விட போது. நீங்கள் அனைவரும் சேர்ந்து மாற்றி விட்டீங்கள் அல்லவா? அதனால தான் அத்தை கோபமாக கிருஷ்ணனை இங்கிருந்து அழைத்து சென்று விட்டார்கள். இப்பொழுது பாவம் அவனுக்கு என்ன தண்டனை தரப்போகிறார்களோ.
கண்ணா, நீ கூறியது போதும். இனிமேல் சற்று அமைதியாக இரு. நான் எங்கு பேசுகிறேன் தாயே? நான் அமைதியாக தானே இருக்கிறேன். நீங்கள் தான் என்னை கோவித்துக் கொள்கிறீர்கள். உன்னை கண்டிக்காமல் என்ன செய்வது? உன்னை நான் கட்டி போட போகிறேன். இன்று உன் சொற்களுக்கு நான் மயங்க மாட்டேன். வழக்கமாக வெண்ணையை விட இனிமையாக பேசுவீர்களே. கண்ணன் கோகுலத்துக்கே சொந்தம், நம் செல்ல பையன் என்று சொன்னதெல்லாம் எங்க போயிற்று? அவ்வளவுதான் உங்கள் அன்பா? ஆனால் கண்ணன் ஒரு அப்பாவி. அதனால தான் அவன் அடிக்கடி கோகுலம் என்னுடையது, நான் கோகுலவாசி என்கிறான். இந்த கோகுலமே உன்னை வெண்ணெய் திருடன் என்கிறது. போதும் கண்ணா, இதுவரை நீ உன் தாயின் அன்பை பார்த்திருக்கிறாய். இன்று நான் கொடுக்கும் தண்டனையை பார்க்க போகிறாய். ஆனால் நான் அப்படி என்ன தப்பு செய்து விட்டேன் தாயே? நான் எப்பொழுது திருடினேன்? வெண்ணெய் உண்பது கூட திருட்டில் சேருமா என்ன? அதனால தான் வெட்கமே இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கும் வெண்ணெயை எடுத்து தின்கிறான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் வெளியாள்தான், வெண்ணெய் திருடன் தான். ராதா கூறுவது சரிதான். கண்ணன் ஒரு அப்பாவி. அவன் எப்பொழுதும் எனக்கு என் யசோதா தாய் போல, எனது கோகுலத்தில் இருக்கும் எல்லா தாய்களும் என் தாய்தான் என்பான். அவனது தன்னலமற்ற அன்பிற்கு நீங்கள் தரும் பரிசு இதுதானா? அப்பாவி கண்ணன் வெண்ணெயை உங்கள் அன்பு என்று நினைத்தே உண்கிறான். உங்கள் இல்லத்தை அவனது இல்லமாக நினைத்தான். ஆனால் நீங்கள் அனைவரும் அவன் அன்பை திருட்டு என்கிறீர்களே. பாவம், குற்றம் செய்யாத அந்த கண்ணனை தாயார் இதற்காக எப்படி தண்டிக்க போகிறார்களோ? வெண்ணெய் உண்பது ஒரு திருட்டா என்ன? கண்ணனின் தாயே, இருந்தாலும் ஒருவேளை எவரேலும் ஏதேனும் சொல்லிவிட்டால், நம் கண்ணன் யார் யார் இல்லத்தில் வெண்ணெய் உண்டுள்ளானோ அவர்கள் அனைவருக்கும் நாம் 2 பங்கு வெண்ணெய் தந்து விடலாம். நீங்கள் கூறுவதை நான் கேட்கப் போவதில்லை. எல்லாவற்றிற்கும் உங்கள் அதீத அன்புதான் காரணம். குறும்புக்கார கண்ணா, நீ இங்கேயே இரு. இனி எங்கும் செல்லக்கூடாது, எவருடைய வெண்ணெயையும் திருடக்கூடாது. அப்படி என்றால் இனி கிருஷ்ணன் அவன் இல்லத்திலே கைதியாக இருப்பான். எங்கும் வர முடியாது, எவர்களோடும் விளையாட முடியாது. வாழ்த்துக்கள். இனி உங்கள் வெண்ணெயை யாரும் திருட மாட்டாங்கள். அனைத்து வெண்ணெயும் உண்ணுங்கள். ஏனெனில் கிருஷ்ணனால் இங்க வர முடியாது. கொஞ்சம் நில் யசோதா, கோபத்தை விட்டுவிடு. பாவம், கண்ணனை மன்னித்து விடு. யசோதா, நம் அன்பான கண்ணனை பார்த்து இரக்கமில்லையா? ஆமாம் தாயே, நான் உங்கள் அன்பான குழந்தை அல்லவா? ஆஹா, அன்பான குழந்தையா? மொத்த கோகுலத்துக்கும் நீ தலைவாரமாக மாறிவிட்டாய். ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் புகார் வருகிறது. நீ அப்பாவி போல் நடிக்கிறாயா? நீ அமைதியாக இங்கே நில். எனக்கு எல்லாம் தெரியும். ஆமாம் தாயே. இந்த கயிற்றை அவிழ்த்து விட மாட்டேன். நான் எவரையும் கயிற்றை விடுவிக்க விட மாட்டேன். ஆமாம் தாயே, அந்த பானையில் வெண்ணெய் நிரம்பி வழிகிறதே. எனக்கு சிறிது ஊட்டி விடுங்களேன். ஏன், மொத்த கோகுலத்தின் வெண்ணையும் உனக்கு போதவில்லையா என்ன? நான் வேண்டுமென்றால் ஊட்டிவிடவா? ஆஹா, என் அன்பு தாயே, அந்த வெண்ணெய் உண்டால் வயிறுதான் நிறையும். ஆனால் என் மனது உங்கள் கைகளால் வெண்ணெய் உண்டாதான் நிறையும். மனது நிறையும் கதையெல்லாம் வேண்டாம். உன் அன்பான இந்த சொல்லை கேட்டு கோகுலத்தின் கோபியர்கள் மயங்கலாம். நான் மயங்க மாட்டேன். நீ புத்திசாலி என்றால் நான் உன்னை விட புத்திசாலி.
எதுவும் கூறாமல் அங்கேயே நில். ஆகட்டும் தாயே. பறவை பறக்க கற்கும் போது அது கீழே விழும், ஆனால் மீண்டும் முயற்சி செய்யும். தாய் பறவையோ அதை பார்த்து கண்ணீர் வடிக்குமா, இல்லை மீண்டும் பறக்க தூண்டுமா? குழந்தை அல்லவா, இன்னும் வளரட்டும், பார்க்கலாம். இந்த எண்ணம்தான் குழந்தைகளின் மனதில் அச்சத்தை விதைக்கும். அவர்கள் வளர்ந்த பிறகும் கூட வாழ்க்கையில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது கூட அவர்களை தடுமாற வைக்கும். ஆகையால் உங்கள் அன்பு அவர்களின் தன்னம்பிக்கையை குலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வைகுண்டத்தை விட ஆனந்தமான முழுமையான குடும்பம் உருவாகும்.